ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ரசமலாய் தான் செய்து காட்ட போகிறேன். எனக்கு ஒவ்வொரு டைம் செய்யும்போது மறந்து போயிடும். நான் என்ன பண்ணுவேன், எது நமக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்குன்றதை நிறைய வீடியோ பார்த்து நமக்கு எது ஈஸியாக இருக்கோ நான் அப்படி தான் செய்வேன். இன்றைக்கும் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 லிட்டர் பால் எடுத்து காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 லெமனையுமே புழிஞ்சு வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா கொதி வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம இந்த லெமன் ஜூஸை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இன்னுமே நமக்கு தெரியணும். எந்த அளவுக்குன்னா இந்த மாதிரி நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் என்ன பண்ணுறேன், அந்த அந்த பன்னீரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் பன்னீர் எல்லாத்தையுமே. ஏன்னா வந்து அந்த புளிப்பு தன்மை இருக்கும், லெமனோட புளிப்பு தன்மை இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் புளியிறேன். இன்னுமே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன். பாருங்கள், புளி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் போல் வந்து இதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று பைப்பில் கட்டி விட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதில் கட்டி விட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சுட்டோம், நல்லா திருக்கிட்டு ஒரு நல்ல வெயிட்டான பொருளை தூக்கி மேலே வச்சுட்டோன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சிருக்கும். நான் அந்த கேப்பில் என்ன பண்ணிடுறேன், பாதாமை ஊற போட்டு தோல் உரிச்சிட்டு அரைக்கிறதுக்கு பாதி கொஞ்சம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக போடுறதுக்காக. ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன் அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு. பார்க்கவே அப்படியே ஒரு கல் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக தண்ணி இல்லை இதில். நான் நல்லா இது பண்ணி பார்த்தா கையும் தண்ணி சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு விடணும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இதில் பிசைஞ்சே ஆகணும். 20 to 30 மினிட்ஸ் ஆகும் இது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து குட்டி பால் மாதிரி திரியாக இருக்கும். அது வந்து நமக்கு நல்லா அந்த சப்பாத்தி மாவு ஃபைனலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல நான் காட்டுறேன் இல்லையா, இந்த இடத்த வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு விடணும். சரி, நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் நமக்கு அந்த பன்னீர் அந்த வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. அதுக்காக தான். ஓகே, இது நான் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஓகே, நான் ஃபைனலாக அதை உருண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், நல்லா குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு மொத்தம் 2 லிட்டர் பாலில் 25 பால் கிடச்சிது எனக்கு. உருண்டை பிடிச்சிட்டு அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். நமக்கு இதில் எந்த வீரலுமே இருக்கக்கூடாது. நமக்கு வீரல் இருந்துச்சுன்னா அந்த சிரப்பில் போடும்போது நமக்கு வந்து அது உடஞ்சி போயிடும். ஓகே, நான் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த பன்னீர் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்படி மொத்தமாக கொட்டிட்டோன்னா அவ்வளோதான். ஒன்று ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே டபுளாக நமக்கு ஆயிருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பன்னீருமே டபுள் சைஸ்க்கு ஆயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கீர் ரெடி பண்ணணும். அந்த பாலோட அந்த கீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, நான் இதில் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் வர அளவுக்கு நம்ம வந்து இதை வற்ற வைக்கணும். சரிங்களா? இந்த சைட்லலாம் அந்த ஒட்டிகிட்டு வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து சுரண்டி விட்டோம்னா இது நமக்கு இனிமேல் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரை கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது நமக்கு சாப்பிடும்போதே. இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாருமே இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க கலருக்காக. நான் வந்து எப்போவாவது தான் செய்வேன், அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் கடைசி வரைக்குமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் இது யாருக்காவது கொடுத்து செக் பண்ணிங்கன்னா கூட இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோன்றது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நமக்கு சைடில் வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம கிண்ட அதையும் நம்ம வந்து அப்பப்போ சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இது கூடவே 3 ஏலக்காய் வந்து லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே கொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டு போல் அரைக்காதீங்க, கொஞ்சம் நத்துன்னு அரைச்சா தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது அங்கங்கே தென்படும். நம்ம கடிச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதாமுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சுகருமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நான் சுரண்டி விட அந்த சைடு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சேர்த்து போட்டுருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ வந்து நமக்கு ரசகுல்லாவாக இருக்குது. சரிங்களா? அதை நான் என்ன பண்ண போகிறேன், 2 கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மேலே இதை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபில்ட்ரு ஆகிட்டு நமக்கு வெறும் அந்த பன்னீர் மட்டும் கிடைக்கும். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே எடுத்து அந்த கீரில் வந்து நான் சேர்க்க போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை சேர்த்துட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுனா
நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடையாது நம்ம அடுப்புக்கு. ஓகே, இது லைட்டாக ஜென்டலாக நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம இது எவ்வளோ தான் இதை கிண்டுனாலும் இது உடையவே உடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 4 to 5 hours நமக்கு இது ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இது ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ ஒரு 4 to 5 hours அப்புறம் நான் இதை எடுத்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே கூட இது நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்களேன், எல்லாருடைய பாராட்டை நீங்கள் வாங்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.